பத்மாவதி சொல்றாங்க பேச்சியம்மா கிட்ட, தனத்து மேல அஞ்சலி தானே பாட்டில போட்டா, இந்த குற்ற உணர்ச்சியில தனத்தை கேர் பண்ணணும்னு நினைக்கிறா. எங்க பேச்சு? ஆன்டி, என்கிட்ட ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் இருக்கு ஆன்டி. அக்கா வாங்கக்கா, அஞ்சலிய பத்தி உங்களுக்கு தெரியும்ல, சொன்னதான் செய்வேன், இதான் சொல்லுவேன், உங்களுக்கு தெரியாதாக்கா? வாங்கக்கா தனாக்கா சொல்றாங்க. தனத்துக்கிட்ட, நான் ஃபேமிலி டாக்டருக்கு போன் பண்ணிட்டு வர்றேன், உள்ள தலைக்கு கட்டு மாத்திரம் போட்டு விட்டுடலாம், உள்ள அக்காவை குடிக்கிறதுக்கு தண்ணி எடுத்துட்டு வர சொல்றேன் தனம். பின்னாடி தனம் போறப்ப அஞ்சலிய அடிச்சிடுறாங்க பூஜாடிய வச்சு. பத்மாவதியும் அஞ்சலியும் தனத்தை கூட்டிக்கிட்டு போறாங்க. இத வீரமுத்து பாக்குறாரு. சொல்றாங்க முத்தழகு கிட்ட, அக்கா எப்பயாவது பீச்சுக்கு வருவோம்னு நீங்க நினைச்சிருக்கீங்களா? நான் ஆசைப்பட்டேனே தவிர நடக்கும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலக்கா. அமுதன் சொல்றாரு, உங்க ஆசையெல்லாம் ஒண்ணு ஒன்னா சொல்லுங்க, அமுதன் உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பாரு. கேக்குறாரு ஸ்வேதா, அமுதன் மேல உங்களுக்கு கோபம் போயிருச்சா? நார்மலா அமுதன் கிட்ட பேசவே ஆரம்பிக்கலையே. சொல்றாங்க, இல்லைன்னா சொல்லு, திரும்பவும் வீட்டுக்கே போயிடலாம். சொல்றாங்க, வாங்கக்கா, எத்தனை நாளா பிளான் பண்ணிருக்கோம் பீச்சுக்கு போகணும்னு. சுவேதாவுக்கு கொடை பிடிக்கிறாரு. அதனால சுவேதாவுக்கு கோபம் போயிருச்சு. பூமியும் முத்தலமும் ஷூட்டிங் கேம் விளையாடுறாங்க. முத்தலகுக்கு எப்படி ஷூட் பண்றேன்னு பூமி சொல்லி கொடுக்கறாரு. முத்தலகு கடைசி ட்ரை பண்றாங்க. அப்ப முத்தலகு தோத்து போக கூடாதுன்னு பூமி பின்னாடி இருந்து ஷூட் பண்றாரு பலூனு. முத்தலகு பாப்பாவுக்கு டெரி பேர ஜெயிச்சிருக்காங்க, இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தாங்கன்னு சொல்றாங்க. கடை வச்சிருக்கவரு சொல்றாரு பூமி கிட்ட, அவங்க கன்ல ஷூட் பண்ணதா நினைச்சுக்கிட்டு அவ்வளவு சந்தோஷமா இருக்காங்களே சார், பின்னாடி இருந்து நீங்க தான் ஷூட் பண்ணீங்கன்னு தெரியாமலே மறைச்சிட்டீங்களே சார். ஒவ்வொன்னு புரியுது சார், ஆனா 2 பேரும் ஷூட் பண்ண காசுக்கு இந்த பொம்மையை கடையிலே வாங்கிருக்கலாமே, இவ்வளவு செலவு பண்ணுமா சார்? சார் ஃபர்ஸ்ட் லவ் பண்ண ஆரம்பிங்க, அப்பதான் அடையிற சந்தோஷம் பெருசா இல்ல கணக்கு பெருசான்னு அப்பதான் உங்களுக்கு புரியும். உங்களுக்கும் தேங்க்ஸ் பிரதர். காசு கொடுத்த பிறகு பொம்மையை கொடுத்திருந்தா அந்த வெற்றியோட சந்தோஷத்தை முத்தழகு கிட்ட இருந்து பார்க்க முடியாது. இப்ப நான் பார்த்துட்டேன். பணத்தை சேர்ல போட்டுட்டு பத்மாவதியும் அஞ்சலியும் சொல்றாங்க, இவ எந்த தைரியத்துல பேச்சுக்கிட்ட சொல்ல வந்திருப்பா? அதுதான் எனக்கும் புரியல. சேகர் இவகிட்ட சொல்லிருப்பானா இல்லையா? குழந்தைக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சும் முத்தழகையும் மீனாட்சியும் எதுக்கு சேர்த்து வைக்கணும்? ஏமா இந்த மாதிரி எனக்கு மாத்திரம் நடக்குது? ஒருவேளை பையன் இங்க இல்ல, அப்பனா பையனையும் காப்பாத்தி பேச்சுக்கிட்டேயும் உண்மையை சொல்லிருப்பாளோ? அப்படி ஏதாவது இருக்குமாமா? நீயே அவளுக்கு எடுத்து கொடுத்துறாதம்மா. நான் தான் பேச்சுக்கிட்ட சொல்லுன்னு தனத்தை கூப்பிட்டேன் பாரு. யாராவது சொந்த செலவுல சூனிய வச்சுப்பாங்களா? கண்ட்ரோல் பண்ற வழியை யோசிக்கிறேன். இவளோட இன்டென்ஷன் தெரியணும், அதான் இவளை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு எனக்கும் புரியும். பெரிய நல்லவளா இவ? முத்தழகுக்கும் பேச்சியம்மாவுக்கும் உதவி பண்றதுக்கு குழந்தையும் வித்து சாப்பிட்டுட்டு நமக்கும் துரோகம் பண்றாங்க. கதவு தட்டுற சத்தம் கேக்குது. அஞ்சலி கேக்குறாங்க, யாருமா? பத்மாவதி சொல்றாங்க, யாரா இருந்தா என்ன, இவளுக்கு தான் மயக்கம் தெரியலையே, கதவை போய் தொற. பேச்சியத்தை வந்து இவளை எழுப்பி விட்டுட்டா, இவ மயக்கம் தெளிஞ்சு எல்லாத்தையும் சொல்லிட்டா, என்னால சமாளிக்க முடியாதுமா, நல்லா மாட்டிப்போம். அவ தொடர்ந்து தட்டிக்கிட்டு இருக்காங்க. நீ சொல்ற மாதிரி பேச்சியோ சொர்ணமோ இருந்துச்சுன்னா நம்ம கதை அவ்வளவுதான் பண்றது. பத்மாவதி கதவை திறங்க அப்படின்னு சவுண்டு கேக்குது. வீரமுத்து மாமாமா, கதவை திறந்து விடு, அவரு நம்ம பக்கம் தானே, பயம் இல்ல. எல்லா உண்மையும் சொல்லிடலான்னு சொல்றியா? வேண்டாமா, நான் எல்லா உண்மையும் சொல்லல. வீரமுத்து தப்பா யோசிக்க மாட்டாரு நம்மள, அதனால திறன்னு சொன்னேன். வீரமுத்து, அஞ்சலி உனக்கு என்ன பிரச்சனை, கதவை திறக்க வேண்டியதானேன்னு சொல்றாரு. அஞ்சலி கதவை திறக்கிறாங்க. அஞ்சலி கேக்குறாங்க, அங்கிள் நீங்க தான் கதவை தட்டினதா? அஞ்சலி, நான் தான் கதவை தட்டினேன். இவ்வளவு நேரமா கதவை தட்டிக்கிட்டு இருக்கேன் நானான்னு கேக்குற. 2 பேரும் தனத்தை என்ன பண்ணுனீங்கன்னு நான் பார்த்தேன். அதெல்லாம் முத்து கேக்குறாரு, எதுக்கு தனத்துக்கு இந்த நிலைமை? பேச்சு கவனிக்கலன்னு நீங்க நினைக்கலாம், ஆனா நான் கவனிச்சிட்டேன். இருந்து இந்த வீட்டுல யாருமே தப்பிக்க முடியாது, என்னன்னு நீங்களே சொல்லிருங்க. மௌனமா இருக்கீங்க, எப்படியும் தெரிஞ்சுதானே ஆகணும். இப்ப இருக்கேன், எனக்கு மாத்திரம் தெரிஞ்சிருச்சு, எல்லாருக்கிட்டையும் எப்படிமா மறைப்பீங்க? டீனாமா, ஏன் இந்த வேலை உங்களுக்கு? சரி அங்கிள், நீங்க எங்க பக்கம் தானே, நான் சொல்லிடுறேன், அப்புறமும் என் பக்கம் தானே இருப்பீங்க. நான் சொல்றாங்க, மனுஷனை எதாவும் மாத்த முடியும் சூழ்நிலை. முத்து சொல்றாரு, நீங்க போய் என்னால நம்ப முடியலங்க. வெளி சொல்றாங்க, அங்கிள் எல்லாம் பூமியாலதான், அவன் என்னோட வாழ ஆரம்பிச்சிருந்தா ஆச்சி முத்தழகு ஏன் அங்கிள் நடக்க போகுது? அஞ்சலி எதுக்கு இதெல்லாம் என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க? இன்று ஜப்பானின் நாணயம் yen. நாளை சந்திப்போம்.